அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 115வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி யோபு அதிகாரம் 21 முதல் 24 வரை. யோபு அதிகாரம் 21. நிகழ்வன எதிர்மாறாய் இருத்தல். அதற்கு யோபு கூறிய மறுமொழி: நான் கூறுவதை கவனமாய் கேளுங்கள், இதுவே நீங்கள் எனக்கு அளிக்கும் ஆறுதலாயிருக்கும். பொறுங்கள், என்னை பேச விடுங்கள், நான் பேசிய பிறகு கேலி செய்யுங்கள். என்னை பொறுத்தமட்டில் நான் முறையிடுவது மனிதரை எதிர்த்தா? இல்லையேல் நான் ஏன் பொறுமை இழக்கக்கூடாது? என்னை உற்று பாருங்கள், பதறுங்கள், கையால் வாயில் அடித்து கொள்ளுங்கள். இதை நான் நினைக்கும் பொழுது திகில் அடைகிறேன். நடுக்கம் என் சதையை ஆட்டுகிறது. தீயோர் வாழ்வதேன்? நீண்ட ஆயுள் பெறுவதேன்? வலியோராய் வளர்வதேன்? அவர்களின் வழிமரபினர் அவர்கள் முன் நிலை பெறுகின்றனர். அவர்களின் வழித்தோன்றல்கள் அவர்கள் கண்முன் நிலைத்திருக்கின்றனர். அவர்களின் இல்லங்களில் அச்சமற்ற அமைதி நிலவுகின்றது. கடவுளின் தண்டனை அவர்கள் மேல் விழவில்லை. அவர்களின் காளைகள் பொழிகின்றன, ஆனால் பிசகுவதில்லை. அவர்களின் பசுக்கள் கருவுறும், ஆனால் கரு களைவதில்லை. மந்தை போல அவர்கள் தம் மழலைகளை வெளியனுப்புகின்றனர். அவர்களின் குழந்தைகள் குதித்தாடுகின்றனர். அவர்கள் தம்புரு சுரமண்டலம் இசைத்து பாடுகின்றனர். குழல் ஊதி மகிழ்ந்திடுகின்றனர். அவர்கள் மகிழ்வில் தம் நாள்களை கழிக்கின்றனர். அமைதியில் பாதாளம் இறங்குகின்றனர். அவர்கள் இறைவனிடம் இயம்புகின்றனர்: எம்மை விட்டு அகலும், ஏனெனில் உமது வழிகளை அறிந்து கொள்ள நாங்கள் விரும்பவில்லை. எல்லாம் வல்லவர் யார் நாங்கள் பணிபுரிய? அவரை நோக்கி நாங்கள் மன்றாடுவதால் என்ன பயன்? இதோ அவர்களின் வல்லமை அவர்களின் கையில் இல்லை. எனவே தீயோரின் ஆலோசனை எனக்கு தொலையில் இருப்பதாக. எத்தனை முறை தீயோரின் ஒளி அணைகின்றது, அழிவு அவர்கள் மேல் வருகின்றது. கடவுள் தம் சீற்றத்தில் வேதனையை பங்கிட்டு அளிக்கின்றார். அவர்கள் காற்றுக்கு முன் துரும்பு போன்றோர், சூறாவளி அடித்து போகும் பதர் போன்றோர். அவர்களின் தீங்கை கடவுள் அவர்களின் பிள்ளைகளுக்கா சேர்த்து வைக்கின்றார். அவர்களுக்கே அவர் திரும்ப கொடுக்கின்றார். அவர்களும் அதை உணர்வர். அவர்களின் அழிவை அவர்களின் கண்களே காணட்டும். எல்லாம் வல்லவரின் வெஞ்சினத்தை அவர்கள் குடிக்கட்டும். அவருடைய நாள்கள் எண்ணப்பட்ட பின் அவர்களது இல்லத்தில் அவர்கள் கொள்ளும் அக்கறை என்ன? இறைவனுக்கு அறிவை கற்பிப்போர் யார்? ஏனெனில் அவரே உயர்ந்தோரை தீர்ப்பிடுகின்றார். சிலர் வளமையோடும் வலிமையோடும் நிறைவோடும் முழு அமைதியோடும் சாகின்றனர். அவர்களின் தொடைகள் கொழுப்பேறி உள்ளன. அவர்களின் எலும்புகளின் சோறு உலரவில்லை. வேறு சிலர் கசந்த உள்ளத்துடன் இனிமையை சுவைக்காதவராய் சாகின்றனர். புழுதியில் இரு சாராரும் ஒன்றாய் துஞ்சுவர். புழுக்கள் அவர்களை போர்த்தி நிற்குமே. இதோ எண்ணங்களையும் எனக்கு எதிராய் தீட்டும் திட்டங்களையும் நான் அறிவேன். ஏனெனில் நீங்கள் கூறுகின்றீர்கள்: கொடுங்கோலனின் இல்லம் எங்கே? கொடியவன் குடியிருக்கும் கூடாரம் எங்கே? வழிபோக்கர்களை நீங்கள் வினவவில்லையா? அவர்கள் அறிவித்ததை நீங்கள் கேட்கவில்லையா? தீயோர் அழிவின் நாளுக்கென விடப்பட்டுள்ளனர். வெஞ்சின நாளில் அவர்கள் விடுவிக்கப்படுவாரா? யார் அவர்களின் முகத்துக்கு எதிரே அவர்களின் போக்கை உரைப்பார்? யார் அவர்களின் செயலுக்கேற்ப கொடுப்பார்? இருப்பினும் கல்லறைக்கு அவர்கள் கொண்டு வரப்படுவர். அவர்களின் சமாதிக்கு காவல் வைக்கப்படும். பள்ளத்தாக்கின் மண் அவர்களுக்கு இனிமையாயிருக்கும். மாந்தர் அனைவரும் அவர்களை பின்தொடர்வர். அவர்களின் முன் செல்வோருக்கு கணக்கில்லை. அப்படி இருக்க வெற்று மொழியால் நீர் என்னை தேற்றுவதெப்படி? உமது மறுமொழி முற்றிலும் பொய்யே. யோபு அதிகாரம் 22. கடவுளோடு ஒப்புரவாகும் வழி. பின்னர் தேமானியனான எலிப்பாசு பேசத் தொடங்கினான். மனிதரால் இறைவனுக்கு பயனுண்டா? மதிநுட்பமுடையவரால் அவருக்கு பயனுண்டா? நீர் நேர்மையாக இருப்பது எல்லாம் வல்லவருக்கு இன்பம் பயக்குமா? நீர் உமது வழியை செம்மைப்படுத்துவது அவருக்கு நன்மை பயக்குமா? நீர் அவரை அஞ்சி மதிப்பதாலா அவர் உம்மை கண்டிக்கிறார்? அதனை முன்னிட்டா உம்மை தீர்ப்பிடுகிறார்? உமது தீமை பெரிதல்லவா? உமது கொடுமைக்கு முடிவில்லையா? ஏனெனில் அற்பமானவற்றுக்கும் உறவின் முறையாரிடம் அடகு வாங்கினீர். ஏழைகளின் உடையை உரிந்து விட்டீர். தாகமுள்ளோருக்கு குடிக்க தண்ணீர் தரவில்லை. பசித்தோருக்கு உணவு கொடுக்க முன்வரவில்லை. வலிய மனிதராகிய உமக்கு வையகம் சொந்தமாயிற்று. தயவு பெற்றவருக்கே அது குடியிருப்பாயிற்று. விதவைகளை நீர் வெறுங்கையராய் விரட்டினீர். அனாதைகளின் கைகளை முறித்து போட்டீர். ஆகையால் கன்னிகள் உம்மை சூழ்ந்துள்ளன. கிளி உம்மை திடீரென ஆட்கொள்ளும்.
நீர் காணா வண்ணம் காரிருள் சூழ்ந்தது. நீர் பெருக்கு உம்மை மூழ்கடித்தது. உயரத்தே விண்ணகத்தில் கடவுள் இல்லையா? வானில் இருக்கும் விண்மீன்களைப் பாரும், அவை எவ்வளவு உயரத்தில் உள்ளன. ஆனால் நீர் சொல்கின்றீர், இறைவனுக்கு என்ன தெரியும்? கார்முகிலை ஊடுருவி பார்த்து அவரால் தீர்ப்பிட முடியுமா? அவர் பார்க்கா வண்ணம் முகில் மறைகின்றது. அவர் வான்தளத்தில் உலவுகின்றார். பாதகர் சென்ற பழைய நெறியில் நீரும் செல்ல விளைகின்றீரோ? நேரம் வரும் முன்பே அவர்கள் பிடிபட்டனர். அவர்கள் அடித்தளத்தை வெள்ளம் அடித்து சென்றது. அவர்கள் இறைவனிடம், எங்களை விட்டு அகலும், எல்லாம் வல்லவர் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பர். இருப்பினும் அவரே அவர்களின் இல்லத்தை நன்மையினால் நிரப்பினார். எனினும் தீயவரின் திட்டம் எனக்கு தொலைவாயிருப்பதாக. நேர்மையுள்ளோர் அதை கண்டு மனம் மகிழ்கின்றனர். மாசற்றோர் அவர்களை எள்ளி நகையாடுகின்றனர். இதோ நம் பகைவர் வீழ்த்தப்பட்டனர், அவர்களின் சேமிப்பு தீயால் விழுங்கப்பட்டது என்கின்றனர். இணங்குக, இறைவனுக்கு எய்துக அமைதி, அதனால் உமக்கு நன்மை வந்தடையும். அவர் வாயினின்று அறிவுரை பெறுக, அவர் தம் மொழிகளை நெஞ்சில் பொறித்திடுக. நீர் எல்லாம் வல்லவரிடம் திரும்பி வருவீராகில் நீர் கட்டி எழுப்பப்படுவீர். தீயவற்றை கூடாரத்திலிருந்து அகற்றிவிடும். பொன்னை புழுதியிலே எரிந்து ஓபீர் தங்கத்தை ஓடை கற்களிடையே வீசிவிடும். எல்லாம் வல்லவரே உமக்கு பொன்னாகவும் வெள்ளியாகவும் வலிமையாகவும் திகழ்வார். கடவுளின் ஆற்றலுக்கு புகழ் பாடல். அப்போது எல்லாம் வல்லவரில் நீ நம்பிக்கை கொள்வீர். கடவுளை பார்த்து முகத்தை நிமிர்த்திடுவீர். நீர் அவரிடம் மன்றாடுவீர், அவரும் உமக்கு செவி கொடுப்பார். நீ நினைப்பது கைகூடும், வழிகள் ஒளிமயமாகும். ஏனெனில் அவர் செருக்குற்றோரின் ஆணவத்தை அழிக்கின்றார், தாழ்வாக கருதப்பட்டோரை மீட்கின்றார். குற்றவாளிகளையும் அவர் விடுவிப்பார், அவர்களும் கைகளின் தூய்மையால் மீட்கப்படுவர். யோபு அதிகாரம் 23. யோபு அதற்கு உரைத்த மறுமொழி, இன்று கூட என் முறைப்பாடு கசப்பாயுள்ளது. நான் வேதனை குரல் எழுப்பியும் என் மேல் அவரது கை பலுவாயுள்ளது. அவரை எங்கே கண்டுபிடிக்கலாம் என நான் அறிய யாராவது உதவுவாரானால் நான் அவர் இருக்கையை அணுகுவேன். என் வழக்கை அவர் முன் எடுத்துரைப்பேன். என் வாயை வழக்குரைகளால் நிரப்புவேன். அவர் எனக்கு என்ன வார்த்தை கூறுவார் என அறிந்து கொள்வேன். அவர் எனக்கு என்ன சொல்வார் என்பதையும் நான் புரிந்து கொள்வேன். மாபெரும் வல்லமையுடன் அவர் என்னோடு வழக்காடுவாரா? இல்லை, அவர் கண்டிப்பாக எனக்கு செவி கொடுப்பார். அங்கே நேர்மையானவன் அவரோடு வழக்காடலாம். நானும் என் நடுவரால் முழுமையாக விடுவிக்கப்படுவேன். கிழக்கே நான் சென்றாலும் அவர் அங்கில்லை, மேற்கேயும் நான் அவரை காண்கிலேன். இடப்புறம் தேடினும் செயல்படுகிற அவரை காணேன். வலப்புறம் திரும்பினும் நான் அவரை பார்த்தேன் இல்லை. ஆயினும் நான் போகும் வழியை அவர் அறிவார். என்னை அவர் புடமிட்டால் நான் பொன் போல் துலங்கிடுவேன். அவர் அடிச்சுவடுகளை என் கால்கள் பின்பற்றின. அவர் நெறியில் நடந்தேன், பிறளவில்லை. அவர் உரைத்த ஆணையினின்று நான் விலகவில்லை. அவர் தம் வாய்மொழிகளை அரும்பொருளின் மேலாக போற்றினேன். ஆனால் அவர் ஒரு முடிவை எடுத்தால் யாரால் மாற்ற முடியும்? ஏனெனில் எதை அவர் விரும்புகிறாரோ அதை அவர் செய்கிறார். ஏனெனில் எனக்கு அவர் குறித்துள்ளதை அவர் நிறைவேற்றுவார். இத்தகையன பல அவர் உள்ளத்தில் உள்ளன. ஆகையால் அவர் முன் அடங்குகின்றேன். அவரை பற்றி நினைக்கையில் திகில் அடைகின்றேன். இறைவன் என்னை உளம் கொண்டு செய்தார். எல்லாம் வல்லவர் என்னை கலங்க செய்தார். ஏனெனில் இருள் என்னை மறைக்கிறது, காரிருள் என் முகத்தை கவ்வுகிறது. யோபு அதிகாரம் 24. குறித்த காலத்தை எல்லாம் வல்லவர் ஏன் வெளிப்படுத்தவில்லை? அவரை அறிந்தோரும் ஏன் அவர் தம் நாள்களை காணவில்லை? தீயோர் எல்லைக்கல்லை எடுத்து போடுகின்றனர், மந்தையை கொள்ளையிட்டு மேய்க்கின்றனர், அநாதையின் கழுதையை ஓட்டி செல்கின்றனர், விதவையின் எருதை அடகாய் கொள்கின்றனர், ஏழையை வழியினின்று தள்ளுகின்றனர். நாட்டின் வறியோர் ஒன்றாக ஒளிந்து கொள்கின்றனர். ஏழைகள் உணவு தேடும் வேளையாய் காட்டு கழுதையென பாலை நிலத்தில் அலைகின்றனர். பாலை நிலத்தில் கிடைப்பதே அவர்கள் பிள்ளைகளுக்கு உணவாகும். கயவரின் கழனியில் அவர்கள் சேகரிக்கின்றனர். பொல்லாரின் திராட்சை தோட்டத்தில் அவர்கள் பொறுக்குகின்றனர். ஆடையின்றி இரவில் வெற்று உடலாய் கிடக்கின்றனர். வாடையில் போர்த்தி கொள்ள போர்வையின்றி இருக்கின்றனர். மலையில் பொழியும் மழையால் நனைகின்றனர். உறைவிடமின்றி பாறையில் ஊண்டுகின்றனர். தந்தையிலா குழந்தையை தாயினின்று பறிக்கின்றனர். ஏழையின் குழந்தையை அடகு வைக்கின்றனர். ஆடையின்றி வெற்றுடலாய் அலைகின்றனர். ஆறா பசியுடன் அரிக்கட்டை தூக்குகின்றனர்.
ஒலிவ தோட்டத்தில் எண்ணெய் ஆட்டுகின்றனர். திராட்சை பிழிந்தும் தாகத்தோடு இருக்கின்றனர். நகரில் இறப்போர் முனகல் கேட்கின்றது. காயமடைந்தோர் உள்ளம் உதவிக்கு கதறுகின்றது. கடவுளோ அவர்கள் மன்றாட்டை கேட்கவில்லை. இன்னும் உள்ளனர் ஒளியை எதிர்ப்போர். இவர்கள் அதன் வழியை அறியார். இவர்கள் அதன் நெறியில் நில்லார். எழுவான் கொலைஞன் புலரும் முன்பே ஏழை எளியோரை கொன்று குவிக்க. இரவில் திரிவான் திருடன் போல காமுகனின் கண் கருக்களுக்காய் காத்திருக்கும். கண்ணெதுவும் என்னை காணாது என்றெண்ணி முகத்தை அவனோ மூடிக்கொள்வான். இருட்டில் வீடுகளில் கன்னமிடுவர். பகலில் இவர்கள் பதுங்கி கிடப்பர். ஒளியினை இவர்கள் அறியாதவரே. ஏனென்றால் இவர்களுக்கு நிழல் காலை போன்றது. சாவின் திகில் இவர்களுக்கு பழக்கமானதே. வெள்ளத்தில் விரைந்தோடும் வைக்கோல் அவர்கள். பார்மேல் அவர்கள் பங்கு சபிக்கப்பட்டது. அவர்தம் திராட்சை தோட்டத்தை எவரும் அணுகார். வறட்சியும் வெம்மையும் பனி நீரை தீக்கும். தீமை செய்வோரை பாதாளம் விழுங்கும். தாங்கிய கருப்பையே அவர்களை மறக்கும். புழு அவர்களை சுவைத்து தின்னும். அவர்கள் கொடுமை மரம் போல் முறிந்து போம். ஏனெனில் மகவிலா மலடியை இழிவாய் நடத்தினர். கைம்பெண்ணுக்கு நன்மையை கருதினார் இல்லை. இருப்பினும் கடவுள் தம் வலிமையால் வலியோரின் வாழ்வை நீட்டிக்கிறார். அவர்கள் தம் வாழ்வில் நம்பிக்கையோடு இருந்தாலும் நிலைக்க மாட்டார்கள். அவர் அவர்களை பாதுகாப்புடன் வாழ விடுகிறார். அவர்களும் அதில் ஊன்றி நிற்கிறார்கள். இருப்பினும் அவரது கண் அவர்கள் நடத்தை மேல் உள்ளது. அவர்கள் உயர்த்தப்பட்டனர், அது ஒரு நொடி பொழுதே. அதன் பின் இல்லாமல் போயினர். எல்லோரையும் போல் தாழ்த்தப்பட்டனர். கதிர் நுனி போல் கிள்ளி எறியப்பட்டனர். இப்படி இல்லையெனில் என்னை பொய்யன் என்றோ என் மொழி தவறு என்றோ என்பிப்பவன் எவன்?